புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அருகே வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக பதுங்கி இருந்த 6 பேர் கொண்ட ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே சந்தேகப்படும்படி ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் இருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது போலீசை கண்டதும் தப்பி ஓட முயன்ற கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் வானரப்பேட்டையைச் சேர்ந்த சஞ்சீவ், உழவர்கரை அன்பரசு, திருபுவனை ரியாஸ் அகமது, பள்ளி நெல்லியனூர் ராகதேவன் மற்றும் சாரம் பகுதியைச் சேர்ந்த சக்தி வெங்கடேசன் என்பதும் வழிப்பறி செய்வதற்காக திட்டமிட்டு பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது கொலை, கொள்ளை உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் SMV புரம் மேற்கு பகுதியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தெருநாய்களுக்கு கருத்தடை அடுத்த மாதம் முதல் அமல்படுத்தப்படுவதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த இந்நகராட்சி மூலம் தனியார் நிறுவனத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஒப்பந்த பணி ஆணை வழங்கப்பட்டு 1111 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டின்படி நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை மற்றும் வெறிநாய்க்கடி எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தி பிடிக்கப்பட்ட பகுதிகளிலேயே விடப்பட்டது. இதற்கிடையில் டில்லி இந்திய விலங்குகள் நல வாரியம் மாற்றி அமைக்கப்பட்ட விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் 2023 படி நாய்களுக்கு கருத்தடை செய்ய அறிவுறுத்தியது. அதன்படி மீண்டும் 3 வருடத்திற்கு தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய அனுமதி அளித்துள்ளது. அதனால் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவை வெறிப்பிடிக்காமல் இருக்க வெறிநாய்க்கடி ராபிஸ் தடுப்பு ஊசிகள் செலுத்தும் பணிகள் அடுத்த மாதம் முதல் நகராட்சி பகுதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கருத்தடை செய்த நாய்களுக்கு வெறிப்பிடிக்காமல் இருக்க தடுப்பு ஊசிகள் செலுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு நகராட்சி உரிமம் பெறுவது கட்டாயம். எனவே நாய்கள் வளர்ப்போர் கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற போதை இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்ற மராத்தானில் சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரியில் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக இன்று போதை இல்லா இந்தியா என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தொடங்கிய மாரத்தான் போட்டியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். இரு பிரிவுகளிலும் முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டன. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. பேட்டி ராமலிங்கம், பாஜக தலைவர். மகாலய அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றான சுண்ணாம்பாறு படகு குளம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளாடிக் கொண்டுள்ளது. கடலூர் சாலையில் உள்ள சுண்ணாம்பாற்றில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் அமைத்து அங்கிருந்து பாரடைஸ் கடற்கரைக்கு படகுகள் இயக்கி வருகிறது. இதனால் படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் இந்த படகு குழாம் புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றாகவே மாறியது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த படகு குழாம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் தள்ளாடி கொண்டுள்ளது. மொத்தமுள்ள 12 படகுகளில் 7 படகுகள் பழுதாக்கி ஓரம் கட்டப்பட்டுள்ளது. இயங்கி வரும் 5 படகுகளில் உள்ள இன்ஜின்களும் அவ்வப்போது பழுதாகிவிடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய வெகு நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. மேலும் பாரடைஸ் பீச்சில் எந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லை. பழுதடைந்த படகுகளை சீரமைக்கவோ நவீன மோட்டார் பொருத்தவோ பீச்சில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தாமல் அலட்சியமாக உள்ளன. அதே நேரத்தில் தனியார் பீச்சுகளில் குதிரை சவாரி, ஒட்டக சவாரி, ராட்டினம், பாராகிளைடர், நீர் விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தியுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு வருவதை தவிர்த்து தனியார் படகு குழாமிற்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 3 1 பகுதியாக குறைந்துவிட்டது. தனியார் நிறுவனங்கள் நடத்தும் படகு குழாம்கள் மற்றும் பீச்சுகளுக்காக அதிகாரிகள் திட்டமிட்டே சுண்ணாம்பாறு படகு குழாமை செயலிழக்க செய்கின்றனரோ என சந்தேகம் எழுந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் படகு குழாமை இழுத்து மூடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 63 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நடைபெறுகிறது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரியகடை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு, உருளையன்பேட்டை, ஓதியஞ்சாலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். இதேபோல சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் எஸ்பி ரகுநாயகம் தலைமையிலும், திருப்புவனை காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 4 பிராந்தியங்களிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 63 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். சர்வதேச தற்கொலை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தற்கொலைக்கு எதிராக நடத்தப்பட்ட நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்கொலைக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கடற்கரை காந்தி சிலையில் இருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் அருணகிரி புகழ் மாமணி ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருகபூபதி, மருத்துவர் ரத்ன ஜனார்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்னவேல் காமராஜ், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபம் ஏற்றுதல், இறை வணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார். தமிழ்சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். போலி கால் சென்டர் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரூபாய் 2.50 கோடி மோசடியில் ஈடுபட்ட 2 பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்குனூரை சேர்ந்தவர் சங்கர். இவரை 2 மாதத்திற்கு முன் செல்போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கியில் இருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் 50,000 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தருவதாக கூறினார். இதனை நம்பிய சங்கர் ரூபாய் 10 லட்சம் கடன் பெற பல்வேறு தவணைகளில் ரூபாய் 71,000 செலுத்தினார். அதன் பிறகு அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து சங்கர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் சென்னை ரெட் ஹில்ஸ் புழல் பகுதியில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து வருவது தெரியவந்தது. பின்னர் தனிப்படை போலீசார் சென்னை சென்று போலி கால் சென்டர் நடத்தி பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை SS பாபா நகர் சசிகலா பொன்செல்வி 37, சென்னை புழல் சக்திவேல் நகர் முனிராதா 27 ஆகிய 2 பெண்களை கைது செய்தனர். அவர்களிடம் 42 சிம் கார்டுகள், 17 மொபைல் போன்கள், 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் ஓராண்டாக போலி கால் சென்டர் மூலம் ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலரிடம் 2.30 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.